கணவருடன் ஏற்காட்டிற்கு சுற்றுலா சென்ற நடிகை நமிதாவின் காரை தேர்தல் பறக்கும் படையினர் தடுத்து நிறுத்தி சோதனை நடத்தினர். அப்போது கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதிமுக கட்சியில் இணைந்த நடிகை நமிதா கடந்த தேர்தலின் போது நட்சத்திர பேச்சாளராக வாக்கு சேகரித்தார். ஆனால் நடக்கவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கு யாருக்கும் ஆதரவு இல்லை என ஒதுங்கியுள்ளார். இந்த நிலையில் அவரின் காரை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் நடுரோட்டில் பரபரப்பு ஏற்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுக்க சேலம் மாவட்டத்தில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சேலம் புலிக்குத்தி தெரு பகுதியில் பறக்கும் படை அலுவலர் ஆனந்த யுவனேஷ் தலைமையில் அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த சொகுசு காரை சோதனை செய்வதற்காக அதிகாரிகள் நிறுத்தினர். அந்த காரில் நடிகை நமிதா மற்றும் அவருடைய கணவர் உட்பட 4 பேர் இருந்தனர். இதனையடுத்து அந்த காரை சோதனை செய்ய அதிகாரிகள் முயன்றனர். இதற்கு நமிதா கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் நடுரோட்டில் வாக்குவாதம் ஏற்பட்டது. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படிதான் வாகன சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அவர்களிடம் அதிகாரிகள் தெரிவித்தனர். நமிதா வைத்திருந்த பையை பெண் போலீசார் சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் போது அவர்களிடம் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் பணம், நகை எதுவும் இல்லை என தெரிய வந்தது. இதனையடுத்து பறக்கும் படையினர் அந்த கார் செல்ல அனுமதி அளித்தனர். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.